மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற 2 செய்திகளை இவர் சொல்லிட்டு போனா அப்படின்னு தோன்றுகிறது. அது வேடிக்கை செய்தின்னு சொல்கிறதா, விபரீத செய்திகள் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரில. இந்த குஜராத்தில் என்னென்னா, ஒரு ஃப்ளைட்டு வந்து மேலே ஏறி டேக் ஆஃப் ஏறி பறந்துருக்கு. அந்த விமான நிலைய ஊழியர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ கருப்பாக ஓடுது அப்படின்னு பார்த்துருக்காரு. கடைசியில் பார்த்தா அந்த ஃப்ளைட்டில் வந்து சக்கரம் கலந்து தனியாக விழுந்திருக்கிறது. அதுக்கப்புறமேல வந்து ஃபோன் பண்ணி சொல்லி அபாய எச்சரிக்கையெல்லாம் வந்து கொடுத்து, அதுக்கப்புறமேல் வந்து அங்கே இறங்குறப்ப தக்க பாதுகாப்போடு இறங்கியிருக்கிறாங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப இந்த கராட்டக்காரன் கார் தான் ஞாபகத்துக்கு வந்தது. கராட்டக்காரன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கப்பே 2 வீல் வந்து தனியாக கலந்து போகிற மாதிரி நம்முடைய ஸ்பைஸ்ஜெட்டினுடைய விமானம் அது. இந்த அளவுக்கு தான் இந்திய விமானங்களுடைய தரம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தோம்னா, கோயம்பேட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஏசி பஸ் திருப்பதிக்கு போகிறது நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க. காலையில் டிரைவரும் கண்டக்டர் எடுக்க வந்து பார்த்துருக்காங்க, காரைக்காலம். அதுக்கப்புறம் என்ன காரைக்காலம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து பார்த்த பிறகு தான் ஒருத்தர் அவர் பாட்டுக்கு எடுத்து ஓட்டிகிட்டு போயிருக்கிறார். அப்படி அவரை பிடிச்சி கடைசியில் வச்சா ஒரு ஒடிசாவை சேர்ந்த ஒரு இளைஞர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஊரை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன், அதனால் வந்து பஸ் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு இருக்காரு. பைக் எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போ அந்த பஸ்ஸில் வந்து சாவியோடு வச்சுட்டு போயிட்டாங்களா டிரைவரு அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய, இது வந்து சொல்லும் பொழுது வேடிக்கையாக வினோதமாக இருந்தாலுமே கூட இதெல்லாம் விபரீதமான செய்திகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லாருமே வந்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு தருணம். சரி, ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி சொன்னான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, இன்று நம்முடைய பார்வையாளருடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வேண்டிய ஒரு ஷோ. முதலாவதாக சௌந்தர்யராஜன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வளர்த்த மகனை சிறையிலிட்ட ஜெயலலிதா, பெற்ற மகனை நீக்கிய ராமதாஸ், என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுக்கு மேலே ஒருத்தவங்களை வந்து தத்தெடுத்தாங்க. வளர்ப்பு மகன் சுதாகரன் அப்படின்னு சொல்லி சசிகலாவுடைய உறவினர், அவரை வந்து தத்தெடுத்து மிகப்பெரிய ஆடம்பரமான கல்யாணம். தமிழ்நாடு வந்து மறக்கவே மறக்காது அந்த கல்யாணத்தை. வந்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் தங்கத்தில் வைரத்திலாம் ஒட்டியானம் போட்டுட்டு போன அந்த புகைப்படங்கள் இன்றைக்கு வரைக்குமே நம்முடைய நினைவுகள் வந்து நீங்காமல் இருக்கிறது. ஒரு நகைக்கடை உரிமையாளரே வந்து அதற்கு பிறகு திடீர் மரணம் அடைந்தார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு மகனாக இருந்த சுதாகரனை திடீர்னு பார்த்தோம்னா கஞ்சா வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி அவரையே வந்து நாட்டு கை துப்பாக்கி ஆமாம் அப்படி வைத்திருந்தார் சொல்லி அவரையே தூக்கி உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் சின்ன எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அவர் பாதையை முதல்ல இந்த எம்ஜிஆருடைய வாரிசுன்னு தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டு அவர் தான். அதுக்கப்புறம் தான் கருப்பு எம்ஜிஆர், சிகப்பு எம்ஜிஆர், காவி எம்ஜிஆர், எல்லா எம்ஜிஆருமே வந்தாங்க. இப்போ கூட ஒரு எம்ஜிஆர் வந்திருக்காரு திருச்சியில். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து வளர்ப்பு மகனை வந்து ஒரு அரசியலுக்காகத்தான் அவங்களை வந்து வளர்ப்பு மகனாக தத்துவம் எடுத்தார். அதே அரசியலுக்காகத்தான் அவரை பழிகொடுக்கவும் செய்தார் ஜெயலலிதா. இந்த பக்கம் பார்த்தோம்னா பெற்ற மகனையே வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார் ராமதாஸ். அப்படிங்கிறது ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை அப்படின்னா எதேச்சதிகாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் கட்சி அது ஜனநாயகம், பொதுக்குழு, பைலா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்றைக்கி பார்த்தா ஓபிஎஸ் இபிஎஸ் மேலாம் கேஸ் போகிறாரு, இதெல்லாம் போகிறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து யாரும் எதுவுமே பேச முடியாது. ஜெயலலிதா நினைத்தால் அதுதான் வந்து அந்த கட்சிக்கான சட்டம், திட்டம், விதிமுறை, பைலா எல்லாமே அதுதான். அவங்க நினச்சா யாரை வேண்டுமானாலும் தூக்குவாங்க, யாரை வேண்டுமானாலும் அமைச்சர் ஆக்குவாங்க, யாரை வேண்டுமானாலும் அமைச்சர் பதவி வந்து நீக்குவார்கள். அப்படிங்கிற ஒரு எதேச்சதிகார மனப்பான்மை ஜெயலலிதாவிடம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ராமதாஸிடம் அந்த எதேச்சதிகார மனப்பான்மை. அவர் என்ன மறுபடியும் சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார். ஆனால் இதில் வந்து வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயலலிதா வந்து சுதாகரன் அவ்வளோ பெரிய சக்தியெல்லாம் வளரல. அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னா சுதாகரன்கிறவர் என்ன ஆனார் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆனால் வந்து இவரை பார்த்தா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து செல்லா காசாக மாறிவிட்டார் தவிர அன்புமணி பொழுது கட்சியை கைப்பற்றி விட்டார் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. கடைசியாக வந்து கோயம்புத்தூரில் சுதாகரன் மேலே ஒரு இடி வழக்கு ஏதோ ஒன்று இருக்குது. அந்த விசாரணைக்காக போயிருந்தாரு. போய் காரெல்லாம் விட்டு இறங்கி அந்த வாசல் போகிற முன்னாடி மேலே சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு வந்தார். அதுதான் கடைசியாக அவரை வெளியில் நம்ம பார்த்தது. ஜெயலலிதா வந்து வளர்ப்பு மகன் தத்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாலும் அவங்க எந்த சட்டத்திட்டத்தையும் முறைப்படி பின்பற்றி அவங்க தத்தெடுக்கல. ஏன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி எதுவுமே ஜெயலலிதாவுக்கு கிடையாது சட்டப்படி தத்தெடுக்கிறதுக்கு. வளர்ப்பு மகன் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அந்த கல்யாணத்தை அவங்க முன்னிலிருந்து நடத்தி பண்ணாங்க. அந்த கல்யாணத்துக்கு பிஃபோரோ ஆஃப்டரோ வந்து வளர்ப்பு மகனுங்கிறதுக்காக ஜெயலலிதாவும் 2 பேரும் வெளியே போகிறது, கூட கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற எந்த சம்பவங்களுமே அங்கே நடக்கலை. அந்த ஒரு கல்யாணம், அந்த கல்யாணம் மாப்பிள்ளை அவர் தான். பட் ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி சசிகலாவும் ஜெயலலிதாவும் தான் வெளியில் நடமாடினாங்க. இத்தனைக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்களோட சம்பளம் வந்து வெறும் ₹1. எந்த அளவுக்கு அப்படின்னாக்க தமிழ்நாடு முழுக்க அந்த கல்யாணம் தான் அன்னைக்கு பேசு பொருளாக இருந்துச்சு. தலைமை செயலகத்தில் இருக்க எல்லா காவல்துறை அதிகாரிகள், தலைமை செயலாளர்கள் எல்லாத்தையும்
எல்லாரையும் கல்யாண வேலை வாங்குற அளவுக்கு அந்த கொடூரங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமேலு சொத்து குவிப்பு வழக்கு வரும்போது இந்த கல்யாணம்லாம் பேசுபொருளான போது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஜெயலலிதா தரப்பு வக்கீல் வந்து ஆக்சுவலாக இந்த சுதாகரனோட பொண்ணு எடுத்தது வந்து சிவாஜியோட மகள் வழி பேத்தி, எல்லா செலவும் சிவாஜி தான் பண்ணாரு, அவங்க சிவாஜி தான் எல்லாத்துக்கும் காரணம், நாங்கள் மீதி இருக்கிற நாங்கள் சேடு பண்ண செலவும் என் கட்சிக்காரர்கள் அவங்கவுங்க விருப்பப்பட்டு ஒருத்தர் வந்து பந்தல் போடுறது, தோட்டாதரணியை வச்சு பந்தல் போட்டாங்க, 25,000 பேருக்கு அமரும் வகையில் சேர் போட்டது, அது ஒரு அமைச்சர் அப்படிலாம் பண்ணாங்கலாம் சொன்னாலும் அது செல்லுபடி ஆகாம சொல்லி கடைசியில் எல்லாரும் சிறைக்கு போனாங்க. அது கடைசியில் ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அதனால அவங்க சிறை தண்டனை அனுபவிக்கல. சசிகலாவோட சேர்த்து சுதாகரனும் சிறை தண்டனை அனுபவிச்சாரு. ஃபைனை கட்டிட்டு வெளியில வரணுங்கிற சூழல் வந்தபோது சுதாகரனுக்கு பணம் இல்லாதனால அவர் வெளியில வர்றதா சிக்கல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு வழியா வெளியே வந்து நடமாடிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் சிவாஜி கணேசன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனம் அடைந்து அவருடைய மரணத்துக்கு கூட இந்த திருமணம் வந்து காரணமாக இருந்தது. ஏன்னா விருப்பப்பட்டலாம் பெருசாக கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுகள் அந்தைய காலகட்டத்தில் வந்து இருந்தது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நான் இதே ஜெயலலிதா ராமதாஸ் பார்த்தோம்னா, இப்போ ஜெயலலிதா வந்து வளர்ப்பு மகனுங்கனால அவங்க இன்சியல் வந்து சுதாகரன் போட்டதில்லை. ஆனால் அன்புமணி வந்து ராமதாசன் போட்டுக்கிறாரு, அந்த வந்து ராமதாசன் போடக்கூடாதுன்னு சொல்லி ராமதாஸ் சொல்லுகிறார் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஓகே, இளங்கோமணி அப்படிங்கிறவர் கேட்டிருக்கிறாரு, நீங்கள் வந்து ஏன் வந்து இமானுவேல் சேகரன் இப்போ மர்டர் பற்றி சொல்கிறப்ப மொத்தம் நீங்கள் வந்து அதை வந்து குறிப்பிட்டு சொல்லுகிறீர்கள், மற்றதெல்லாம் வந்து சோகால்ட் அப்பர் கேஸ்ட் வந்து சொல்கிறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. என்னன்னா வந்து இப்போ நம்ம வந்து தலைவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அவர்களை சாதிய ரீதியாக நம்ம பார்ப்பதில்லை. நம்ம வந்து இமானுவேல் சேகரன் மட்டுமல்ல, வஉசியிலிருந்து மறைமடையிலிருந்து பலருடைய பிறந்த நாள் நினைவு நாளையும் நம்ம நினைவு கூறுகிறோம். வஉசி இன்னைக்கு வந்து ஒரு ஜாதி சங்கத்துக்கு ஒரு குறியீடாக மாறி இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே வஉசி அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம். அதனால் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர் அல்லது வஉசி வந்து ஒரு உயர் சாதியில் வந்து பிறந்தவர் அப்படிங்கிறதுக்காக அப்படி பார்க்கப்பாடு நம்ம காட்டலாம். இமானுவேல் சேகரனுடைய மர்டரை வந்து ஏன் சொல்ல வேண்டியிருக்குதுன்னா, அது வந்து ஒரு சாதிய படுகொலை அப்படிங்கிறனால தான். இமானுவேல் சேகரன் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர் என்கிற காரணத்திற்காகத்தான் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறனால தான் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறதே தவிர, நமக்கு மற்றபடி வந்து வேற எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறோம். இந்த பேரே வந்து வித்தியாசமாக இருக்குது. நான் பெத்த மகனே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியின் எதிர்காலம் எவ்வாறு உள்ளது ஒன்றிய மற்றும் தமிழ்நாடு அரசியலில் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படி இப்போ நிகழ்காலம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இந்தியா முழுக்கவே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மொத்தம் 4 எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள். அதில் வந்து 2 எம்பிக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மொத்தமே 2 எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள். அந்த 2 எம்பிக்களுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா கேரளா, மேற்கு வங்காளம், திரிபுரா போன்ற 3 மாநிலங்களில் வந்து இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்தாங்க. இன்னைக்கு திரிபுரா வந்து அவங்க ஆட்சியை இழந்து விட்டார்கள், பாஜக இருக்கிறது. மேற்கு வங்காளம் வந்து திரிணாமுல் காங்கிரஸினுடைய கைகளுக்கு போய்விட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். மிச்சம் இருப்பது கேரளா. அங்கே மட்டும்தான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலிமையாக இருக்கிறது. இடது முன்னணி அங்கே வந்து ஆட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கிறோம். இதற்கான காரணங்கள் குறித்து நம்ம ரொம்ப தீவிரமாகவே அலசி ஆராய்ந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் அதை பற்றிலாம் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறோம். இடதுசாரிகள் என்பவர்கள் உண்மையிலே வந்து பலம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டியதுங்கிறது ஒரு காலத்தின் அவசியம். அது இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே வந்து இடதுசாரிகள் வலிமையாக இருக்க வேண்டும். வலதுசாரிகளுக்கு எதிரான போராட்டத்தில் அவங்க முன்னணியில் நிற்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது இடதுசாரிகளை வந்து ஒரு பலவீனமான நிலைமைக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு நிலைமை தான். இதிலிருந்து அவர்கள் மீள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து தொழிலாளர் உரிமைகளில் இருந்து ஆரம்பித்து இங்கே வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வந்து நிறைய தீண்டாமை பிரச்சனைகள் தொடர்பாக நிறைய போராட்டங்கள் நடத்துவதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னுமே ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆதரவாக களத்தில் இருப்பவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு நிலைமை. கண்டிப்பாக இது வந்து ஒரு தற்காலிக பின்னடைவாகத்தான் இருக்கும். அதுலேருந்து அவங்க மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். கம்யூனிஸ்டுகளோட சேவை நமக்கு தேவைன்னு நீங்கள் சொல்கிற சமயத்தில் தமிழ்நாட்டோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து அறிவிக்கப்பட்டிருக்காரு. மு. வீரபாண்டியன் சொல்லிட்டு அவர் வந்து துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் இப்போ துணை பொதுச் செயலாளராக வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தோழர் மு. வீரபாண்டியனை பொறுத்த வரைக்கும் நிறைய தொலைக்காட்சி விவாதங்கள் அவர் வருவார். ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து சங்கிகளை அலற வைப்பதில் மிக முக்கியமான ஒருவர். அவர் கண்டிப்பாக வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை மேலும் வலுப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அவருக்கு நம்முடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மிஸ்டர் ஆரோக்கியா அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மலையை ஒட்டி ஏன் அரசர்களின் கோட்டை இருக்கிறது? பல மலை உச்சிகள் இந்து கோயில்களும் குறுகலாக உள்ள இடத்தில் சிவலிங்கம் சிற்பங்களும் இருக்கிறது. இதெல்லாம் யார் செய்திருப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. மலையை ஒட்டி ஏன் அரசர்களின் கோட்டை இருக்கிறது ரொம்ப யதார்த்தமான வெளிப்படையான ஒரு விஷயம் தான். என்னென்னா,
அது வந்து ஒரு அரணாக இருக்கிறது. மிக எளிதில் எதிரிகள் வந்து அணுக முடியாத இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தான் அரசர்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்பயுமே வந்து எதிரிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்து அந்த அரசர்கள் வந்து அணுகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக மலையில் வந்து கோட்டைகள் கட்டுவது, அங்கே வந்து அரண்களை கட்டுவது, சுற்றிலும் காவலர்களை வந்து ஆயுதங்களோடு நிப்பாட்டி வைப்பதுங்கிறது ஒரு வழக்கமான நடைமுறை. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க, இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுக்கவே இது அரசர்களுடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா வந்து அவ்வளவு தூரம் எதிரிகள் வந்து ஒரு 3, 4, 5 வளையங்களை தாண்டித்தான் அந்த அரசர்களை நெருங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்குத்தான் அந்த மலையில் வந்து அந்த மாதிரியான கோட்டைகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். மலையில் வந்து கோயில்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது என்னென்னா வந்து குன்று இருக்கும் இடத்துலெல்லாம் குமரன் இருப்பான்னு ஒரு பழமொழி இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தமிழர்கள் வந்து நிலத்தை வந்து ஐவகை திணையாக பிரிக்கிற பொழுதே மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கே தான் வந்து குறிஞ்சி, அதில் வந்து அதுக்கான ஒரு கடவுளாக முருகனை வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு வழிபாடு, முருக வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து மலையில் வந்து வெறுமனே இந்து கோயில்கள் மட்டுமே இல்லை, சமணர்களும் மலையில் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம். நிறைய சமண படுகைகள் வந்து மலையில் தான் இருக்குன்னு சொல்லப்போனால் திருப்பரங்குன்றம் மலையெல்லாம் அந்த மாதிரியான ஒரு மலை தான். இங்கே நிறைய சமணப்படைகள் இருக்குது, பௌத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். மலை என்பது என்னென்னா வந்து ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிறது. மக்களிடமிருந்து வந்து விலகி போய் இந்த பரபரப்புக்கு இடையில ஒரு நிதானமற்ற வாழ்க்கையை வாழாமல் ஒரு துறவுக்கான ஒரு இடமாக எப்பொழுதுமே மலை இருக்கிறது. இன்னொன்று அந்த மலையில் உச்சியிலேருந்து பார்க்குறப்ப வந்து நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சின்னதாக இருக்கிறது அப்படின்னு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து மலையை தேடுவது, ஒரு அடர்ந்த வனத்தை தேடுவது என்பது எப்போதுமே ஒரு துறவினுடைய ஒரு மனோபாவமாக இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லா மதம் சார்ந்தவர்களுமே இங்கே வந்து இருப்பது அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே கிறிஸ்துவத்திலேருந்து முகமது நபி வரைக்குமே வந்து இந்த மலைங்கிறது இருக்கிறது. இயேசுனுடைய மலை பிரசங்கம் என்பது ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரசங்கமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். மலைகளில் வந்து முக்கியமான கடவுள்கள், கோயில்கள், அரசர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே வந்து மனிதன் வந்து உயிர் பிழைத்ததில் மலைகளோட பங்கு ரொம்ப முக்கியமானது. மனிதனுக்கு வந்து உயிர் வாழணும், அதுதான் குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடையும் போது அவனுக்கு இருந்த ஒரே ஒரு டாஸ்க்கு விலங்குகள், சக உயிரினங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறது தான். அப்போ பிகினிங்கில் குன்றுகளில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. குன்றுகள்ங்கிறது எல்லா பக்கமும் பாதுகாப்பாக இருக்கும், ஒரே ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு ஓப்பனாக இருக்கும். அங்கே விலங்குகள் வந்துச்சுன்னா பாதுகாப்புக்கு இருந்து அதை தாக்கி உயிர் பிழைக்கலாம். அப்போ அதுக்கப்புறமேல இயற்கை சீற்றங்கள் வந்து அந்த குன்றுகளுக்குள்ளேயும் தண்ணி வந்துடுது, வெள்ளம் வந்துடுது, புயல் அடிக்குது, இன்னும் பாதுகாப்பு இல்லைங்கும் போது கூட்டமாக வந்து மலைகள் மேலே வந்து இடம்பெயர்ந்தாங்க. ஸோ மலைங்கிறது அப்போ அவங்களுக்கு இந்த இயற்கை சீற்றங்கள்லேருந்து, வெள்ளங்கள்லேருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறத ஒரு இடமா இருந்துச்சு. இன்னமும் வந்து பழங்குடிகள், ஆதிவாசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறப்பட மக்கள் வந்து மலைகளில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே போய் மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து வெள்ளத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் எதிர்த்து பாதுகாப்பை மேம்படுத்தி அப்படியே நாகரிகங்கள் தோன்றுச்சு அப்படிங்கிறது தான் நம்மளோட வரலாறு. ஸோ அந்த வகையில் மலைங்கிறது நம்மளை பாதுகாத்த இடம். ஸோ மனிதர்லேருந்து தொடங்கி அவங்க கோயில்கள் அமைக்கிறது, அரசர்கள் அங்கே பெறது அப்படிங்கிறது தொடருது அப்படியே ஒரு வகையில். கோட்டீஸ்வரன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. செங்கோட்டையன் அரித்துவாருக்கு சாமி கும்பிட போனதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள சாமிகள் அனைத்து டம்மி பீஸ் என கூறுகிறாரா அப்படிங்கிறாரு. அவர் எல்லா சாமியும் சொல்லவில்லை, பழனிசாமியை தான் அவர் வந்து டம்மி பீஸ் என்பதை குறிப்பாக உணர்த்துவதற்காகத்தான் ஹரித்துவாருக்கு போனார். இன்னும் சொல்லப்போனால் ஹரித்துவாரில் ராமர் கோயிலே பெருசாக இல்லை அப்படிங்கிறத யதார்த்தம். பொய் சொல்கிறது கூட வந்து சொல்ல தெரியாமல் சொல்கிறது அப்படிங்கிறது இதுதான். போய் ஹரித்துவாருக்கு ராமர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் அவர் அமித்ஷாவை சந்தித்தார், நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறார். அதிமுக காரர்களும் இல்லை அமித்ஷா என்கிட்ட சொல்லவே கிடையாது, செங்கோட்டையன் சந்திச்சதான்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா வந்து செங்கோட்டையன் அந்த ஹரித்துவாரில் எந்த ராமர் கோயிலில் போய் பார்த்தாரு? அவர் வந்து டெல்லிக்கு போனது வரைக்கும் அவர் சொல்லியிருக்கார் தவிர அதுக்கப்புறம் ஹரித்துவார் போனாரா இல்லையாங்கிறத அவர் சொல்லவே இல்லை. ஹரித்துவாருக்கு போய் அந்த ராமர் கோயிலில் நின்று ஒரே ஒரு ஃபோட்டோ அவர் வெளியிட்டார்னா இன்னுமே நமக்கு வந்து உற்சாகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் வந்து ஆக்சுவலாக அது ஒரு வேடிக்கைக்கு சொன்னால் கூட இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு விஷயமே இருக்கிறது. என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய சாமிகள்லாம் டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆரியம் நினைக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம முதலே சொன்ன மாதிரி இங்கே முருக வழிபாடுங்கிறதுலாம் முதல்ல இருந்திருக்கிறது, நாட்டார் தெய்வங்கள்லாம் இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா ஆரியம் வந்து இப்போ வடநாட்டில் வந்து ஸ்கந்தன் அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்கிறது, இங்கே முருகன் இருக்கிறது, ரெண்டையும் இணைச்சி ஒரே கடவுளாக்கிட்டாங்க. இங்கே சிவன்ங்கிறது இருக்குன்னா அங்கே ருத்ரன்கிற கடவுளை சேர்த்து வந்து அது ஒரே கடவுளாக்கிட்டாங்க. பிள்ளையாருங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படி எல்லாவற்றையுமே வந்து ஒன்றிணைத்து ஒரு இந்து மதத்துக்குள்ளே உள்ளிழுக்கக்கூடிய வேலையை ரொம்ப காலமாகவே பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படிதான் நாட்டார் தெய்வங்களாம் முனி அப்படிங்கிற நாட்டார் தெய்வத்தை கொண்டு வந்து முனி அதோடு சேர்த்து ஈஸ்வரனாக்கி முனீஸ்வரன் ஆக்குவது, முன்னால் சிறி சேர்ப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பௌத்தம் வரைக்குமே வந்து உள்செரித்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு இந்துத்துவத்துடைய வேலையாக இருக்கிறது. இப்போ இது வரைக்கும் என்னென்னா கடவுளை வந்து உள்செரிப்பது
அதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுங்கிற மாதிரியான விஷயங்களை அந்தந்த, அதாவது தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, அங்கங்கே இருக்கக்கூடிய நாட்டார் தெய்வங்கள், பார்ப்பனியத்துக்கு எதிராக இருந்த மரபுகள், தெய்வங்கள், வழிபாட்டு முறைகளை எல்லாம் இதுவரைக்கும் உட்சரித்து இருந்தாங்க. இப்போ கடைசி அதிமுக வந்து நின்றுருக்கிறாங்க. அதிமுக உள்சரித்து ஏப்ப விடுவது அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இந்துத்துவம் வந்திருக்கிறது. அதற்கான ஒரு முதன்மையான முகவராக இன்னைக்கு செங்கோட்டையன் இருக்கிறார். சோபன்குமார் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா வந்து, இந்த தெருநாய்கள் பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இதை பற்றி நீயான ஒரு பெரிய டிபேட்டே நடந்து அதற்கு பிறகும் நிறைய விவாதங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வரைக்கும் வந்துருச்சு. ஆமாம், பரிதாபங்கள் வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளுமே அதை பற்றி பேசியிருக்கோம். திருநாய்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து எந்த நாய் மேலேயும் எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து அந்த நாய்களை காப்பாற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு அவசியமே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களைப் போல நாயும் ஒரு இனம்தான். ஆனால் வந்து அது எந்த காலகட்டத்தில் வந்து ஒரு டொமஸ்டிக் அனிமலாக மாற்றப்பட்ட பிறகு அது மனிதர்களை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளாக அது வந்து மாறிவிட்டது அப்படிங்கிறது. அது வந்து ஒரு மனிதர் கூட இணைந்து வாழ்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் இந்த யாருக்கும் எந்த விதமான அது மேலே வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததெல்லாம் கிடையாது. ஆனால் தெருநாய்களுடைய பெருக்கம் அதிகமாகி அது வந்து முதியவர்களை, குழந்தைகளை வந்து கடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான டெலிவரி இப்போ செய்யக்கூடியவர்களுக்கான சிக்கலாக வருகிறது. அப்படிங்கிறப்ப தான் வந்து அது வந்து மனிதர்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து அது மேலே வந்து ஒரு வெறுப்பு, ஒரு எதிர்ப்புணர்வுங்கிறது வருகிறது. நாய்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் மேல்தட்டுகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து லட்சக்கணக்கில், இப்போ சீமான் மாதிரி லட்சக்கணக்கில் காசு போட்டு வெளிநாட்டு நாய்களை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு, ஆனால் திருநாய்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு, திருநாயில் எவனோ கடிப்பட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் காரில் வந்து வெளிநாட்டு நாய்களோட போவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய மனநிலை தான் வந்து இன்னுமே ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா இப்போ இவங்களுக்கு உண்மையிலே நாய்கள் மீது அக்கறை இருந்ததுன்னு சொன்னால் அந்த திருநாய்கள் எடுத்து இவங்களே தத்தெடுத்து வளர்க்கலாம். அதை பண்ணாமல் வந்து சோறு மட்டும் வச்சுட்டு இவனையாவது கடிக்க விட்டுறது. அதுக்கப்புறம் இவங்க வந்து வெளிநாட்டு நாய்களோட வந்து வாக்கிங் போவது, வெளிநாட்டு நாய்களோட வாக்கிங் போகிறப்ப வந்து வாயில் மூடி போடணுங்கிறதெல்லாம் பெரும்பாலும் யாருமே கடைபிடிப்பதில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பல இடங்களில் வந்து அப்படி போகக்கூடிய நாய் வந்து மற்றவங்க மேலே பயந்து கடிக்கிறது. நம்ம போகிறப்ப என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க அது ஒன்றும் பண்ணாதுங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு தெரியும், நாய்க்கு தெரியாது அப்படிங்கிறது தான் பல இடங்களில் நடக்கிறது. அதனால் வந்து நாய்களை வந்து கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு மக்கள் பிரச்சனையாக இருக்கிறது, நீதிமன்றம் வரைக்கும் போய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு களம் தான். அது சதக் அப்படிங்கிற சதக்கத்துல்லா, அதுதான் அவருடைய பெயராக, சுருக்கமாக சதக்குன்னு வச்சுருக்காங்க. போன முறை சொல்லியிருந்தால் அவர் வந்து கமர்ஷியல் விளக்கம் எழுதியிருந்தார். தற்போது தமிழக அரசு காலனிங்கிற பெயரை வந்து நீக்கிவிட்டது, இது மக்கள் மனதில் வந்து என்று மாறும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக மாறும், மாற வேண்டும் என்பதான் நம்முடைய யதார்த்தமான ஒரு நிலைமை. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் பின்னால் ஒரு வர்க்கத்தின் அரசியல் இருக்கிறது சொல்லி காரல் மார்க்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னால் வந்து ஒரு அரசியல் இருக்கிறது. இன்னொன்று பார்த்தோம்னா, இப்போ சேரி அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா, எல்லோரும் சேர்ந்து வாழ்வதற்குரிய இடம்தான் சேரி. ஆனால் வந்து அந்த சேரிங்கிற ஒரு வார்த்தை எந்த காலகட்டத்தில் நீ வந்து என்னோட சேரவே கூடாது, பிரிந்து தான் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு வார்த்தையாக அது எப்போது மாறியது அப்படின்னா, அங்கே ஒரு சாதியம், அங்கே ஒரு அடையாளம் வருகிற பொழுது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே வந்து மாறிவிடுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ காலனி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு மட்டுமே மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே உடனே தெரிந்து விடுகிறது. இப்போ நம்ம சாதி பெயர் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இந்த சாதியை சேர்ந்தவங்க இங்கே தான் குடியிருப்பாங்க அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய வகையில் அந்த ஒரு அடையாளம் இருக்குதுங்கிறப்ப அதை வந்து நீக்குவதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது வந்து முதல் படி தான். இது ஒரு முழுமையான படி கிடையாது, இது முதல் படி. அது வந்து குறைந்தபட்சம் அவங்களுடைய அடையாளங்களை வந்து வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது. ஆனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம எங்கே போகணும்னு சொன்னால் வந்து யாராக இருந்தாலும் சமமான மனிதர்கள்ங்கிற ஒரு மனநிலையை நோக்கி எல்லாரும் நகர வேண்டும். அதற்கு வந்து என்னென்னா வெறுமனே சட்டங்கள் மட்டுமே அது வந்து அதுக்கான தீர்வுகளை அளிக்காது. நம்ம பல முறை அதை பற்றி பேசியிருக்கிறோம். வந்து சாதி ரீதியான பிரச்சனை, ஆணாதிக்கம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் சட்டம் என்பது தனக்கான ஒரு சிறிய பங்கினை செய்யும். அதை தாண்டி கருத்தியல் ரீதியான மாற்றங்களை உண்டாக்க வேண்டியதுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய தொடர் பணி தான். இதே மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் வந்து பேர்களுக்கு பின்னாடி வந்து ஜாதி பேர் போடக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல அந்த மேடையிலே அவர் பேரில் இருந்த ஜாதி பேரை வெளியே எடுத்தார். அப்பயும் இதே மாதிரி விமர்சனங்கள்லாம், பேர் எடுத்தால் ஜாதி ஒழிஞ்சிருமா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்தியாவிலேயே வந்து எங்கே என்ன ஒரு விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும், இந்தியன் கிரிக்கெட் டீமில் 12 பேர்னா எல்லார் பேர் பின்னாடியும் ஒரு ஜாதி பேரோடு இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து போகிற வீரர்கள் அவங்க வந்து ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க பேரை மட்டும் தான் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி தொடர்ந்து பத்திரிகைகளில், கல்யாண பத்திரிகைன்னு எடுத்தாலே 50 பேர்னா 50 பேர் பின்னாடியும் ஜாதி பேர்கள் தான் இருக்கும்.
இப்போ அதெல்லாம் போடாமல் ரொம்ப மிக சிலர் மட்டும் அதை இன்னும் பின்பற்றுறாங்க. பட் அப்படி பெரும்பான்மையானவர்கள் வந்து ஜாதி பேரை போடுறதுக்கு கூச்சப்படுற சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லாரும் படித்து வாங்கின பட்டங்களை பின்னாடி போட்டுட்டு இருக்காங்க. அது இது மாதிரியான பல விஷயங்கள், ஜாதி பேரை பின்னால் வந்து எடுக்கிறது, காலனிங்கிற பேர் எடுக்கிறது, அப்படின்னு பொது இடங்களில் ஜாதியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது, இப்படின்னு எல்லாமே சேர்ந்து தான் அப்படியான ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். அப்படி இதுவுமே நிச்சயம் பயனுள்ள ஒரு முன்னெடுப்பாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாண பத்திரிகையில் ஜாதி பேர் போடுறவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்களை கொடுக்கறதுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்கறதுக்குன்னா அதுக்கு தனியாக சாதியெல்லாம் இல்லாமல், அதுவும் குறிப்பாக ஆங்கிலத்தில் வந்து ஒரு பத்திரிக்கை அடிச்சுட்டு ஒரு ஸ்டைலாக மாடர்னாக கொண்டு வந்து கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையுமே ஒத்துக்கணும். இப்படி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒவ்வொரு சாதிக்குமான இந்த மேட்ரிமோனி விளம்பரங்கிறது எல்லா தொலைக்காட்சிகளும் வருகிறது. பார்க்க அந்தந்த ஜாதியை சேர்ந்த பிரபலங்களை கூப்பிட்டு வச்சுட்டு உட்கார வச்சு நாங்கள் வந்து இந்த வன்னியர்.com மேட்ரிமோனி, அந்த மேட்ரிமோனி, இந்த மேட்ரிமோனிங்கிறாங்க. இது வந்து சாதியை வந்து பொதுவெளியில் சொல்வதற்கு கூச்சப்படக்கூடிய சமூகத்தில் மீண்டும் ஒரு சாதி அடையாளத்துக்களை கொண்டு போகுது. இது வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாக இப்போ தான் டிவியில் வருது, முன்னால் பேப்பரில் வரும் இந்த விளம்பரம்லாம். அப்போ என்னன்னா வந்து ஆதி திராவிடர் மேட்ரிமோனி, வன்னியர் மேட்ரிமோனி, நாடார் மேட்ரிமோனின்னு ஒரு நடிகை படத்தை போட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னா ஜனனி ஐயர். அதுக்கப்புறம் அவங்களே ஐயருங்கிற பேர் எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஜனனி ஐயர் ஃபோட்டோவை வன்னியர் மேட்ரிமோனி, நாடார் மேட்ரிமோனி, ஆதி திராவிடர் மேட்ரிமோனி வச்சுப்பாங்க. அவங்களே ஐயர் அதை வந்து போட்டிருப்பாங்க வந்து. அதனால் வந்து அதுவும் கண்டிப்பாக வந்து அதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு போக்குங்கிறது தேவை. அதே சதக்கத்துள்ள இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கார். தமிழ்நாட்டில் உள்ள சமச்சீர் கல்வி போல வேறு எந்த மாநிலத்தில் பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. நம்மளும் இணையத்தில் தேடி பார்த்த வரைக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லே கேட்ட வரைக்குமே இல்லை அப்படிங்கிற பதில் தான் வருகிறது. ஏன்னா வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து வெவ்வேறு விதமான பாடத்திட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நீண்ட காலமாக வந்து அரசு பாடத்திட்டங்கிறது வேறையாகவும், மெட்ரிகுலேஷனுடைய பாடத்திட்டங்கிறது வேறையாகவும், அப்புறம் இன்டர்நேஷனல் பாடத்திட்டம் சிபிஎஸ்சி இதெல்லாம் வேறு வேறாக இருந்தது. குறைந்தபட்சம் வந்து தமிழ்நாட்டில் வந்து மெட்ரிகுலேஷனு, ஸ்டேட் போர்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து சமச்சீர் கல்வி முறை என்பது உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு தான் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் வந்து சமச்சீர் கல்வி முறை வந்து ஒரு அரசு பள்ளி மாணவனும் சமச்சீர் கல்வியில் படிக்கணும், என்னோட பையனும் அதில் படிக்கிறதா அப்படிங்கிற மனநிலையில் நிறைய பேர் சிபிஎஸ்சிக்கு இன்டர்நேஷனல் சிலபஸுக்கெல்லாம் மாறிய ஒரு அவலமும் நடந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் உண்மையிலே வந்து ஒரு கல்வியில் ஒரு சமூக நீதி பயணத்திற்கான ஒரு புள்ளி அப்படின்னு தான் அதை சொல்ல முடியும். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பல தனியார் பள்ளிகள் வந்து புக்கெல்லாம் ஒரே புக்கு தான், பட் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆக்குவோம், ஸ்விம்மிங் பூலில் ஒரு மைக்கேல் பெல்ப்ஸ் ஆக்குவோம் அப்படின்ட்டுலாம் விளம்பரங்கள்லாம் பண்ணி தனியார் பள்ளிகளுக்கு ஆட்களை வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. தேவராஜன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, புத்தகங்கள் அறிமுகம் செய்யுங்கள் தோழன் இருக்காரு. கண்டிப்பாக அறிமுகம் செய்யணும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு சோலையுமே கூட பண்ணலாம். இடையில வந்து சின்ன சின்ன இடைவெளிகள் வந்து எடுக்கிறது. சமீபத்தில் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, சாதி பெருமை, இந்தியாவில் சமத்துவத்திற்கான போராட்டங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது வந்து ஆங்கிலத்தில் ஏற்கனவே வந்து இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய புத்தகம். கேஸ்ட் பிரைட் அப்படிங்கிற பேரில் வந்தது. மனோஜ் மிட்டா என்கிற ஒரு பத்திரிகையாளர் எழுதிய ஒரு புத்தகம். தமிழில் விஜயசங்கர், ஃப்ரண்ட்லைனுடைய எடிட்டராக இருந்த விஜயசங்கர் அதை வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அது என்னன்னா வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு காலகட்டம் வரைக்குமே வந்து எப்படி வந்து சட்டங்களும் கூட சாதியை பாதுகாப்பதற்கான சட்டங்களாக இருந்தன, அதற்கு எதிராக என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் நடைபெற்றன, அப்புறம் சாதியை ஒழிப்பதற்கான சட்டங்கள் என்னென்னலாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி விரிவாக விளக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து 1700களில் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் காலகட்டத்தில் ஒரு சட்டம் வருகிறது, பாக்ஸில் அடைப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம். இது வந்து என்னென்னா, அவங்க மேற்கத்தியில் நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து ஒரு சிறு குற்றம் செய்துட்டார் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு இது மாதிரி ஒரு இது இரும்பு சட்டகத்தில் வந்து காலை வந்து அடைச்சிட்டு அவர் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, அந்த சாதி அது யாருக்குன்னு சொன்னால் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த தண்டனை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நடைமுறையெல்லாம் இருந்திருக்கிறது. அது ஒரு 4 கேஸை பற்றியுமே அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த 4 கேஸுமே என்னென்னா, இந்த தண்டனை முறை தப்பு அப்படின்னு சொல்லலை, நான் அந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது, எனக்கு தப்பாக அந்த தண்டனையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 4 வழக்குகளை பற்றி, அதில் ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்தவர், ஒரு நாடார், இந்த மாதிரியான கேஸை எடுத்துகிட்டு அதை வந்து விவரிக்கிறது. பிறகு அதற்கு எதிரான மனநிலை எப்படியெல்லாம் உருவாகி அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தில் அதுக்கு எதிரான சட்டம் எப்படி கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அதில் இருக்கிறது. அதுலேருந்து தொடங்கி கீழ்வெண்மணியில் இருந்து அப்புறமேல் வந்து அண்ணாவுடைய காலகட்டத்தில் சுயமரியாதை திருமண சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டதுலேருந்து மிக விரிவாக அந்த புத்தகத்தில் பேசப்பட்டிருக்கு. அதனால் தமிழ்நாடு தொடர்பான விஷயங்கள் மிக குறைவு தான். அதில் வந்து வைக்கம் போராட்டம் பற்றிய விஷயங்கள்லாம் அதில் இல்லை. அது வந்து ஒரு வகையில் நமக்கு ஏமாற்றத்தை அளித்தாலும் கூட நம்ம இங்கே நம்முடைய பிரச்சனை சேர்த்து யோசிக்கணும்னா, நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள், இந்த அரசியல் செயற்பாடுகளை எந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் கொண்டு போய் சேர்த்தோம்
அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஆய்வாளர்கள் வந்து ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர்கள் பெரும்பாலும் தனக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸ் அடிப்படையில் தான் ஆய்வுகள் எழுதுறாங்க. அப்போ இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு. அதனால் அவங்களுக்கு என்ன அவைலபிள் மெட்டீரியல்ஸோ அதை வைத்து எழுதுகிறார்கள். இருந்தாலும் இந்த ஒரு சின்ன குறைபாடு இருந்தாலுமே கூட இந்தியா வந்து சாதி இப்படிலாம் இருந்திருக்குது. இதுக்கு சட்ட ரீதியான போராட்டங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சுட்டு 100 வருஷம் முன்னால் இப்படி தான் இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி உணர்த்தக்கூடிய ஒரு புத்தகம் சாதி பெருமை இந்தியாவில் சமத்துவத்திற்கான போராட்டங்கள் புத்தகம் விஜயசங்கர் எழுதி எதிர்ப்பதிப்பத்துடைய வெளியீடாக வந்திருக்கிறது. சமயத்தில் கூட திராவிட கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவருக்கான ஒரு பாராட்டு விழாவை நடத்தினார். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அதை வந்து பாராட்டி பேசியிருந்தார். அதனால் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசின புத்தகங்கள்லேருந்து ஆரம்பித்து ஜெயலலிதா ராமதாஸ் காலகட்டம் வரைக்குமே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நான் பேசிய பல விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். தொடர்ச்சியாக இது போன்ற உரையாடல்களை மேற்கொள்ள மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். புச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.